ஒரு மான் வந்துட்டு ஒரு லேண்ட்ல வந்து நடந்து போயிட்டே இருக்கு. அந்த சைடு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காடு இருக்கு. சோ காடை நோக்கி இந்த மான் வந்து நடந்து போயிட்டே இருக்கு. அந்த வழியா பாத்தீங்கன்னா ஒரு வேடன் வந்துட்டு இருக்காருங்க. சோ அந்த வேடன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு மான் ஓடி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த காடு வந்து பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. மானுக்கு வந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. அப்படியே பாத்துட்டே இருக்கும்போது இந்த பத்தி எரிஞ்ச உடனே காட்டுல இருக்க ஒரு புலி வந்துருச்சுங்க. இந்த சைடு வந்து ஒரு வேடன், இந்த சைடு ஒரு புலி நடுவுல மாட்டிக்கிச்சுங்க. மான் வந்து எதுக்கு காட்டுக்குள்ள போகணும்னு நினைச்சதுன்னா தன்னோட குட்டியை ஈண்டு எடுக்கலாம் தான். சோ அப்படி போக முடியாம இப்ப தவிச்சிட்டு இருக்கும் போது மேல வந்து ஒரு இடி சத்தம் கேக்குதுங்க. அப்படியே உதறது இந்த மானுக்கு. என்ன பண்றதுனே தெரியல, வலிக்குது வேற, குட்டியை ஈண்டு எடுக்கிற டைம் வேற வந்துடுச்சு, என்ன பண்றதுனே தெரியல. உடனே இந்த மான் வந்து என்ன யோசிச்சுட்டுனா, எது எப்படி வேணாலும் நடக்கட்டும், முதல்ல நம்மளோட வேலை இந்த குட்டியை வந்துட்டு ஈண்டு எடுக்கத்தான், முதல்ல அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓரமா போயிட்டு உட்காந்துட்டு ஈண்டு எடுத்துட்டே இருக்கு. அதை பார்த்த வேடனுக்கு மனம் வந்துட்டு ரொம்ப வருத்தமாயிட்டு இதை வந்து நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லி அம்பால வந்துட்டு புலியை தாக்குறாரு. புலியை தாக்கின உடனே இந்த புலி வந்துட்டு மான மறந்துடுச்சு, வேடனை நோக்கி ஓட ஆரம்பிச்சிச்சுங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு இருந்த 2 பிரச்சனை காலி. ஏன்னா புலியும் ஓடி போயிடுச்சு, புலிய பார்த்தா வேடனும் ஓடி போயிட்டாரு. அடுத்த பிரச்சனைன்னு பார்த்தா இது காட்டுக்குள்ள போக முடியல, ஏன்னா தீ எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அப்ப வந்து இடி இடிச்சது இல்லைங்க, அது மூலமா மழை வந்து காட்டுல இருக்க தீ வந்து அணைஞ்சு போயிடுச்சு. இதுலயே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதா, நீங்க அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாம உங்களோட கடமையை நீங்க செய்ய ஆரம்பிங்க. அந்த பிரச்சனை எல்லாம் உங்களை கண்டு ஓடுங்க. நன்றி, வணக்கம்.